விஜய் செய்கிற அரசியல் ஆபத்தானது. தப்பான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஜென்சி கூட்டத்தை தப்பா வழி நடத்துறாரு. அவர் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே அந்த பெரிய பஸ்ல வந்தா செத்து போயிடுறான் எல்லாரும். பரப்புரையிலையும் இதை விட கூட்டம் கூடினா கூட அங்கெல்லாம் எல்லாம் கட்டுக்கோப்பா கரெக்டா வர்றாங்க, பேச்சை கேட்கறாங்க, கலந்துடுறாங்க. இவனை வேடிக்கை பார்க்க வர்றதுக்கு ஓடி வந்து உளுந்து மண்டை உடைஞ்சி ஒருத்தன் கூட ஹெல்மெட் போடுறது இல்லைங்க. உனக்கு பர்மிஷன் பேசுறதுக்கு தான், ரோட் ஷோ கிடையாது. ரோட் ஷோ கொடுக்குற இடத்துல ரோட் ஷோ பண்ணிக்கோ, பேசுற இடத்துல பேசு. 70 வயசு எடப்பாடி சென்னையில மட்டும் நேற்றுக்கு 8 இடத்துல பண்ணியிருக்காரு. 8 தொகுதிகளை கவர் பண்ணியிருக்காரு. எப்படி அவரால் முடியுது? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எனக்கு அதை தெளிவுபடுத்துங்களேன். நீங்க நெறியாளர் தானே, எனக்கு ஒன்று தெளிவுபடுத்துங்க. எங்க போனாலும் ஒரு விஷயத்த சொல்றாரு. வேட்பாளர் அறிமுக கூடத்துல அந்த டயலாக் பேசினாரு. அப்படியே ஊரா பேசுறாரு. என்ன ஒடுக்க பார்த்தாங்க, நசுக்க பார்த்தாங்க, பிதுக்க பார்த்தாங்கன்னு சொல்லிவிட்டு வலிகளை தாங்கி வந்திருக்கேன். நீ என்ன வலியை தாங்கி வந்துட்ட? உனக்கு என்ன வலி சொல்லு? உன்னால உன் மனைவிக்கு வலி, உன்னால உன் பிள்ளைக்கு வலி, உன்னால உன்னுடைய மகளுக்கு வலி, உன்னால உன்னை நம்பி வர தற்குறிகளுக்கு வலி. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடங்கி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று தினம் பாத்தீங்க அப்படின்னா திரு விஜய் அவர்கள் வந்துட்டு திருநெல்வேலியில ரோட் ஷோ வந்து நடத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து ரோட் ஷோ நடத்திருக்காரு. அது மனித தலைகளாக மட்டுமே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். திமுகவும் சரி அதிமுகவும் கொஞ்சம் அப்படியே ஆட்டம் கண்டிருக்காங்க. அப்படியா? ஐயோ, அவன் கூட்டம் ஆளு காசு கொடுத்து 300 ரூபா காசை கொடுத்து ஆளை வேன்லயும் பஸ்லயும் ஏங்க அங்க பூரா நிகழ்ச்சி நடந்த பிறகு பாருங்க அவ்வளவு வேன் அங்கிருந்து புரட்டு போச்சு. எல்லாம் தூத்துக்குடி மக்களா, எல்லாம் நெல்லை மக்களா? என்னங்க இது அநியாயமா இருக்கு. அப்ப எல்லாருக்கும் கூட்டம் வரதான் செய்யும். இது வந்து வேடிக்கை பார்க்க வர கூட்டங்க, இது ஓட்டு கிடையாதுங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, எப்படினாலும் இந்த நாடகம் வந்து முடிய போகுது. நாடகம் முடிகிற நேரம் கிளைமாக்ஸ் நெருங்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணாருன்னா 5 நாள் லீவ் எடுத்துருவாரு. நேற்று பிரச்சாரம் பண்ணாரு, இன்னைக்கு என்ன பண்றாரு? நேற்று பண்ணாருல்ல, இன்னைக்கு என்ன பண்றாரு? திருப்பி நாளைக்கு 4 நாள் 2 நாள் கழிச்சு போவாரு, ரெஸ்ட் எடுப்பாரு. ஏற்கனவே போன வாரம் பண்ணாரு, அதுக்கப்புறம் நேற்று பண்றாரு. அது வந்து அவருக்கு வந்து அரசியலை விளையாட்டா எடுத்துக்கிறாரு. அந்த விளையாட்டு பசங்களுக்கு என்ன கொடுக்குமோ அந்த ரிசல்ட் தான் கிடைக்க போகுது. பிரேக் இல்லாத சைக்கிளுங்க அது. ஏன் காசு கொடுத்தா எல்லா இடத்துலயும் வருவாங்க. என்ன சொல்லுவாங்க? சரிங்க, இருக்கட்டும்ங்க, ரிசல்ட் தெரிய போகுது இல்லைங்க. நாம ஏங்க நம்ம போய் தேவையில்லாம சரிங்க ஏதோ கத்திக்கிட்டு போட்டோமே, என்ன உனக்கு என்ன ஆசை? இப்ப போ கத்துற, விசில் அடிக்கிற, அவ்வளவுதானே. டிவிக்கிற, வித்துக்கிட்டு போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அவுட்புட் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும்ல. மே 4ஆம் தேதிக்கு பிறகுதாங்க தெரியும். மே 5ஆம் தேதி மேல 4ஆம் தேதி சாயந்தரமே தெரிஞ்சிடும். 1 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் எங்க எந்த சத்தம் கேட்டுச்சு, சங்கி சத்தமா விசில் சத்தமான்னு தெரிஞ்சிடும். அப்புறம் பார்க்கலாம். நான் வந்து விஜயை குறைச்சி மதிப்பிடவே இல்லை. ஆனா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, விஜய் செய்கிற அரசியல் ஆபத்தானது. தப்பான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஜென்சி கூட்டத்தை தப்பா வழி நடத்துறாரு. அவர் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே அந்த பெரிய பஸ்ல வந்தா செத்து போயிடுறான் எல்லாரும். அந்த வெள்ளை வேன்ல வந்து அடிபட்டு கை கால் உடையுது. இது இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. 2 பஸ் வச்சிருக்காரு. ஒரு பஸ் ஒரு மினி வேன் வச்சிருக்காருல்ல. வெள்ளை வேன்ல வந்தா கேரண்டி குறைஞ்சது 10-15 பேர் உழுந்து கை கால் உடையும், மூஞ்சி முகரெல்லாம் தெரிச்சிரும், ஸ்பைனல் கார்டு உடையும். இது தொடர்ச்சியா நடக்குது. இந்த நீங்க சொல்றீங்களா ரோட் ஷோ, இந்த அனுப்புங்கிற ஷோலாம் 5 இடங்கள்ல விபத்து, 19 பேருக்கு மேல அடிபட்டிருக்காங்க. வேற எந்த கட்சியிலும் இப்படி நடப்பதில்லை. ஏன்னா அவர்கள் எல்லாம் தொண்டர்கள். அது வந்து அதிமுக, திமுக, சீமான் கட்சியா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், யாருடைய பரப்புரையிலையும் இதை விட கூட்டம் கூடினா கூட அங்கெல்லாம் எல்லாம் கட்டுக்கோப்பா கரெக்டா வர்றாங்க, பேச்சை கேட்கறாங்க, கலந்துடுறாங்க. இவனை வேடிக்கை பார்க்க வர்றதுக்கு ஓடி வந்து உளுந்து மண்டை உடைஞ்சி ஒருத்தன் கூட ஹெல்மெட் போடுறது இல்லைங்க. ஒருத்தன் கூட. ரொம்ப ஆபத்தான அரசியலை ரொம்ப சர்வசாதாரணம் கடந்து போறாரு. ஸ்கிரிப்ட் கிடையாது. உழுந்தான்ல, உன் வண்டி போகும்போது உன் பின்னாடி தானே விடுறான். நீ ஏற்கனவே திருச்சியில் என்ன பண்ண, ஒரு டிராமா பண்ண. ஒரு மனைவியும் ஒரு ஆளும் கீழே விழுந்தவன வேன்ல இருந்து இறங்கி ஓடி போய் அவங்கள விசாரிக்கிற. அந்த அம்மா அது நாடகம் தெரியுது, கண்ணத்தை கிள்ளுது, உடனே பெரிய அது வைரல் ஆகுது அந்த வீடியோ. ஏன் நேற்று அதே மாதிரி இறங்கி போய் செய்ய வேண்டியதானே? உன்னை பார்க்க தானே வந்தான். ஒரு 20-30 மோட்டார் பைக் விழுந்து உடஞ்சது இல்லை, அப்படியே பேரிகார்டில் விடுறானுங்கல்ல. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? ஆபத் பாந்தம் பெரிய தலைவன் தானே, கதாநாயகன் தானே, ஹீரோ தானே, ஜம்ப் பண்ணு வேன்ல இருந்து போய் காப்பாத்தவங்கள. ஏன்னா இது ஸ்கிரிப்ட் கிடையாது. அது ஸ்கிரிப்ட். திருச்சியில பண்ணது ஸ்கிரிப்ட், நெல்லையில பண்ணது ஸ்கிரிப்ட் கிடையாது. அது தற்செயல் விபத்து, அது தற்கொலை விபத்து. அது விபத்துன்னு கூட ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து எல்லா ஊடகங்களையும் நான் பேச என்னை கூப்பிடுற ஊடகங்கள் நான் சொல்ற விஷயம்,
இந்த போலீஸ்காரங்க ஏன் இதை அனுமதிக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா எல்லா 2 வீலர் சாவி புடுங்கு, பாண்டிச்சேரியில் புடுங்குனாங்கல்ல, பாண்டிச்சேரியில் ஓடி ஓடி போலீஸ்காரங்க சாவியை புடுங்குனாங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டில் செய்ய மாட்டீங்க? வேற எந்த கட்சிக்கும் இல்லைங்க. இவன் ஒருத்தன் வெளியே வந்தாலே நாசமா போகுதுங்க. இன்னைக்கு எவ்வளவு நாள் சொல்லுவீங்க இதை? இப்ப யாருகிட்ட இருக்கு கண்ட்ரோல்? இருங்க, யார்கிட்ட இருக்கு கண்ட்ரோல்? இப்ப நீங்க சொல்ற எல்லாரும் ஆபீசரை மாத்திட்டாங்களா? இப்ப நான் ஆணி புடுங்குற வேலை போக வேண்டியதானே? போ, ஏச்சு போ, என் வீட்டுக்குள்ள படுத்துன்னு கிடக்குற. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எல்லா கட்சியும் வந்து ஊர் ஊரா கொற்ற மழையில சீமான் பேசிட்டு இருக்காரு. கொட்டுது மழை, ஒரு ஜனங்க கூட அசையவே இல்லை. கொடை பிடிச்சிங்கன்னா வேணாம், மக்களே நினைக்கிறாங்க, நானும் நினைக்கிறேன்னு பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி 70 வயசு தாண்டிட்டாரு, பேசுறதெல்லாம் ஆபாசமான பேச்சு. ஆனா அவரும் வந்து போயிட்டு ஊர் ஊரா வெயில்ல கொற்ற வெயில்ல சுத்தி திரிகிறாரு. உதயநிதி ஒரு பக்கம், ஸ்டாலின் ஒரு பக்கம், கனிமொழி ஒரு பக்கம், எல்லாரும் போறாங்களா? உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க வந்து 1 மணி நேரம் பண்ண, எல்லாருக்கும் 1 மணி நேரம் தாங்க, எல்லாருக்கும் 2 மணி நேரம் தான். உனக்கு மட்டும் 4 முழுக்க கொடுப்பாங்களா? என்ன பண்ண போறாங்க? உனக்கு பர்மிஷன் பேசுறதுக்கு தான், ரோட் ஷோ கிடையாது. ரோட் ஷோ கொடுக்குற இடத்துல ரோட் ஷோ பண்ணிக்கோ, பேசுற இடத்துல பேசு. 70 வயசு எடப்பாடி சென்னையில் மட்டும் நேற்று 8 இடத்துல பண்ணியிருக்காரு, 8 தொகுதிகளை கவர் பண்ணியிருக்காரு. எப்படி அவரால் முடியுது? அவர் ஆண்ட கட்சி தானே, இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்காருல்ல, அவருக்கும் கூட்டம் வரதானே செய்யுது. உடனே கேட்டா தண்ணி வச்ச கூட்டம் வராங்களா? நீங்க போய் பாருங்க, இப்ப வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. இவ்வளவு வேன்ல கூட்டு வந்து இறக்கி காசு கொடுத்தா எல்லா ஊர்ல இருந்து வருவானுங்க. விஜய் வந்து இது வரைக்கும் அந்த ஊர்களுக்கு போகாதவர், முதல் முறையா போனா வேடிக்கை பார்க்க ஊரே திரண்டு வரதான் செய்யும். வரவெல்லாம் ஓட்டு போடுவானா? போட மாட்டான். இது மாதிரி எத்தனையோ கூட்டத்தை நானே பார்த்துருக்கேங்க. ஜெயலலிதா அவருடைய பிரச்சாரத்துக்கு நானே போயிருக்கேன். ஊர் ஊரா அவங்க பிரச்சாரம் தேர்தல் நேரத்தில் போகும்போது செய்தியாளராக ஒரு வாகனம் போவோம், எல்லா செய்தியாளரும் அதில் இருப்பாங்க. இப்போதான் நிறைய சேனல் அது இதுன்னு வந்துருச்சு, அப்பெல்லாம் கிடையாது, பிரிண்ட் மீடியா தான். நாங்கள் கூட நிறைய போயிருக்கோம். அவங்க அந்த கூட்டம் திரண்டு வந்ததை பார்த்தா ஜெயலலிதா இனிமே சாகர வரை ஜெயலலிதா தான். நாங்கள் அந்த தேர்தலில் தோத்து போயிட்டாங்க ஜெயலலிதா, அந்த மாதிரி தோத்துருச்சு. பர்கூர்ல சுகவனம்னு ஒரு சின்ன பையன் வந்து ஜெயிச்சாரு, புரியுதா உங்களுக்கு? அதனால கூட்டத்தை பார்த்து ஐயோ எங்க தலைவர் வந்துட்ட உடனே அப்படியே ஆணி செய்யறதெல்லாம் காப்பி அடிக்கிறது, அடுத்தவனை பார்த்தியே காப்பி அடிக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சாரத்துல நான் என்ன பண்ண போறேன், இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எனக்கு அதை தெளிவுபடுத்துங்களேன். நீங்க நெறியாளர் தானே, எனக்கு ஒன்று தெளிவுபடுத்துங்க. எங்க போனாலும் ஒரு விஷயத்த சொல்றாரு. வேட்பாளர் அறிமுக கூடத்துல அந்த டயலாக் பேசினாரு, அப்படியே ஊரா பேசுறாரு. என்ன ஒடுக்க பார்த்தாங்க, நசுக்க பார்த்தாங்க, பிதுக்க பார்த்தாங்கன்னு சொல்லிவிட்டு வலிகளை தாங்கி வந்திருக்கேன், வலிகளை தாங்கி வந்திருக்கேன். நீ என்ன வலியை தாங்கி வந்துட்ட? உனக்கு என்ன வலி சொல்லு? உன்னால உன் மனைவிக்கு வலி, உன்னால உன் பிள்ளைக்கு வலி, உன்னால உன்னுடைய மகளுக்கு வலி, உன்னால உன்னை நம்பி வர தற்குறிகளுக்கு வலி. நீ வலியை தாங்கி வந்திருக்க. நான் சொகுசு வாழ்க்கையை விட்டு வந்துட்டேன். என்ன சொகுசு வாழ்க்கையை விட்டு வந்துட்டேன்? இருங்க ஒரு நிமிஷம். சொகுசு வாழ்க்கை விட்டு வந்துட்டேன். நீ வந்து எங்க போனாலும் தனியார் விமானம் தான், சார்ட்டர்ட் ஃபிளைட் தான். அந்த பனையூர் பங்களா, நீலாங்கரை பங்களால தான் வர. நீ சொகுசு கார் தான், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்ல தான் வர. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் கூட்டமே நடத்துற. எந்த கட்சியும் நடத்துறது இல்லைங்க இந்த மாதிரிலாம். இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வருதுன்னே தெரியாது. அது வைப்பாங்க ஒரு நாள் ஆப்பு பெருசா. பாஜக விட்டு வெளியில வந்தாருன்னா ஆப்பு பெருசா வைப்பான். இல்ல பாஜக அடிபணிஞ்சு போயிட்டாருன்னா அங்க எல்லா வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பான். ஆனா மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க, மக்கள் பாக்குறாங்கல்ல. அப்ப நீங்க எதையுமே விடல. வஉசியை நீ உதாரணம் காட்டுறிய. வஉசி சொத்தெல்லாம் வித்து கப்பல் கட்டிட்டு இந்தியாவுக்காக போராடினாரு. நீ என்னத்துக்கு ஈஷ? உன் பொண்ணு புள்ள பேர்ல கூட நீ சொத்து எழுதல, பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே கொடுக்கல. 26 வருஷமா கல்யாணம் ஆகி ஒத்த சொத்து நீ வாங்கல அவங்க பேர்ல. நீ ஆடுறா? நீ நடிகன் தானே நீ? மக்களுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணிட்ட? என்னத்தை நீ விட்டுட்ட சொல்லு? எதை விட்டு வந்திருக்க? உன்னால எல்லாருக்கும் வெளியே வந்தாலே 10 பேர் உழுந்து சாவறான், இல்ல 10 பேர் அடிபடுறான். இதை தவிர நீ இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண? 33 வருஷமா நான் வந்து உங்களுக்காக நன்றி கடன் பண்ண வந்திருக்கேன். இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க? இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்றாரா? இதை கூட விடுங்க. இது கூட எனக்கு நீங்க பர்சனல்னு சொல்லுவீங்க, இதை கூட விடுங்க, நான் பேச வரலங்க. நீ முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறல்ல, இந்த நாட்டு மக்களுக்கு நான் தான் முதலமைச்சர் ஆசைப்படுறல. முதலமைச்சர் ஆகணும்னா அடிப்படையில் கொஞ்சம் அறிவு இருக்கணும். ஒரு ஊருக்கு போற, குறிப்பிட்டு இப்ப நீங்க நெல்லை பேசுறதுனால நெல்லை எடுத்துங்க. நெல்லையில அந்த ஊர்ல இருக்க பிரதானமான பிரச்சனையாக சமீபத்துல கூட அந்த கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சா? ஏன் வாய் திறக்கல? நீ ஏன் வாய் திறக்கல? ஏன்னா நீ ஜாதி பார்க்கிறவன், ஜாதி வெறியன். அதனாலதான் திருச்சி கிழக்குல போய் நிக்கிற. உன் ஜாதிகாரன் அங்க இருக்கா, கிறிஸ்தவர் அங்க இருக்காங்க, சிறுபான்மையின் ஓட்டு கிடைக்கும். ஏன் ஃப்ராடி நீ கரூர்ல நிக்க வேண்டியதான்? உன்னை தானே பார்க்க வந்தான். 41 பேர் செத்தான், உன் அனுதாபாலை உனக்கு விழும்ல, உன் மேலதான் வழக்கு போட்டாங்கன்னு சொல்றல. உன்னை நசுக்குறாங்க பிதுக்குறாங்க. ஏன் கரூருக்கு போய் நில்லு? துப்பு இருக்கா? தைரியம் இருக்கா? ஆண்மை இருக்கா?
இருக்காது. ஏன்னா மக்களை ஏமாத்துற வேலை. இவ்வளவு பேசுற ஆதவ் கூடவே இருக்காம பாருங்க, ஒரு 6 அடி எருமை ஒண்ணு இருக்கு பாருங்க. இது போய் கரூர்ல நிக்க வேண்டியது தானே? இவங்களை ஒடுக்குறாங்க. இதே பாருங்க SOP ஒழிட்டோம். எங்க அண்ணன் வீடு வீடா வீதி வீதியா போறாருன்னு சொன்னார். போறாரு அவரு? அவன் தொகுதிக்கே வரலங்க, ஆதவ தொகுதிக்கே பிரச்சாரத்துக்கு வரலங்க. கேட்டா எங்களுக்கு வந்து காவல்துறை நசுக்குது. ஏன் காவல்துறை இப்ப ஸ்டாலின் கட்டுப்பாட்டிலே இருக்கு? அடிப்படையில் புரிதலோடு பேசணும். இன்னொரு விஷயம் பேசுறாரு, அதாவது ஒரு அண்ணா தான், ஒரு காமராஜர் தான், ஒரு எம்ஜிஆர் தான், அந்த வழியில என்ன சொல்ல வர? நீ காமராஜரா? நீ காமராஜரா? நீ ஆணி புடுங்கிறதுக்கே லாய்க்கு இல்லையா? குடும்பத்தையே நடத்த தெரியாத துப்ப கட்டவன் நீ எப்படி நாட்டை திருத்திடுவ? காமராஜரோட பேசுறதுக்கு ஒப்பிடுறதுக்கா உனக்கு? இல்லங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மனிதன், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில அவன் குடும்பத்தை சரியாக வீட்டை கட்டிப்பார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? குடும்பத்தை நடத்துறது இருக்குல்ல, ஒரு குடும்பத்தை நடத்துறவனுக்கு தான், ஒரு அப்பாவுக்கு தான் பிள்ளையை வழி தெரியும். அரசியல் எல்லாருமே புறம்போட்ட தங்கங்களா இருக்காங்களா சார்? யார் மேலயும் எந்த குறையுமே கிடையாதா? எந்த பெண் புகாருமே யார் மேலயுமே கிடையாதா? நாங்க பெண் புகாரோ ஆண் புகார் பேசவே வரல. நான் அது பேசவே வரல. தனிமனித ஒழுக்கம் பத்தி பேசணும். ஆமாங்க, அத பத்தி பேசணும் இல்லையா? நான் கேட்க வரேன், யாராவது ஒருத்தர் எந்த பொண்டாட்டியாவது போய் என்னுடைய கணவர் வந்து நடிகையோட சுத்திட்டு இருக்காருன்னு கம்ப்ளைண்ட் போயிருக்கா? கேட்டா கரெக்டா பதில் சொல்லணும். போயிருக்கா? உன் பேர்ல தானே போயிருக்கு. அப்ப நீ தானே ஒழுக்கம் கட்டவன். தனி மனித ஒழுக்கத்தை ஏன் பேசுறோம்? அதுக்கும் விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இந்த வருஷம் இல்லாம எலெக்ஷனுக்கு ஒரு 30 நாளைக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட் பதிவாகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? யாரு? உன் பொண்டாட்டி தானே. உன் பொண்டாட்டியே உன்னால கட்டுக்குள் வச்சுக்க முடியாத உன்னால நாட்டை எப்படி காப்பாத்துவ? உன் பாணிக்கே வரேன் நானு. அப்ப உன் ஒய்ஃப் வந்து உன் கட்டுப்பாட்டு இல்லையா? உன் கூட தானே இருந்தாங்க. 26 வருஷம் கூட தான் இருந்தாங்க. 2 பிள்ளைய பெற்றிருக்காங்கல்ல. நீ நன்றி கட்டவனா இல்ல அவங்க நன்றி கட்டுவாங்களா? நீ வா வெளியே வந்துருச்சுல பொது வெளிக்கு. இப்ப நான் வந்து குடும்பத்தை பத்தி பேச மாட்டேன், பர்சனல் பேச மாட்டேன். இப்ப ஏன் அதை சொல்றேன்னா, நீ யோகிய மாதிரி ஒரு கட்டிய மனைவியே ஒர்த்து இல்லைன்னு சொன்னவன் நீ ஒர்த்தா? நீ நடிகையோட சுத்திரம் ஒர்த்தா? கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்பா அம்மா, நீ யாரால வந்த? உங்க அப்பா அம்மா 80வது தசாபிஷேகம், யாருக்குமே நடக்காத ஒரு நிகழ்வு நடக்கும். திருக்கடையூர்ல போய் தனியா ஆனாத மாதிரி அந்த நிகழ்வை நடத்திட்டு வராங்க. அப்ப நீ மத நம்பிக்கை எப்படி வச்சிருக்கிற? நீ விஜய்னு ஏமாத்துறிய. உங்கள் விஜய் வர, ஏன் ஜோசப் விஜய்னு சொல்லு. அதை தானே சொல்லணும் நியாயப்படி. விஜய் லெட்டர் ஹெட்ல பேர் இருக்கும், கீழே வேட்பாளர் ஜோசப் விஜய். ஏன்னா அங்க விஜய்னு போடு, ஏன்னா வேட்பாளர் ரிஜெக்ட் ஆயிடும். அப்ப ஜோசப் விஜய்னு மாத்து லெட்டர் ஹெட்ல. அடிப்படையிலங்க நான் வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டு பேசுறேன், சாதிக்கு அப்பாற்பட்டு பேசுறேன். ஏன்னா நீங்க செய்வது என்னவா இருக்கோ அதுதான் உங்களுக்கு திரும்பும். இப்ப நீங்க பெரம்பூர்ல நிக்கிறீங்க, ஏன் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தீங்க? பெரம்பூர்ல கிறிஸ்தவ ஓட்டு இருக்கு, இஸ்லாமியர் ஓட்டு இருக்கு, சிறுபான்மையின வாக்குகள் நமக்கு கிடைக்கும். அங்க பட்டியலின மக்கள் நிறைய இருக்காங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ் நிறைய இருக்காங்க. இவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு சர்வே எடுத்து உன்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையில பெரம்பூருக்கு போறேன். அங்க உனக்கு செருப்படி விட போகுது, அது வேற விஷயம். அது நடக்கும்போது நம்ம 4ஆம் தேதிக்கு பிறகு நம்ம மறுபடியும் பேச தான் போறோம். அப்ப பேசிக்கலாம். இதே சூழ்நிலையில நீ ரொம்ப நல்லவன் தானப்பா, தூய சக்தி தானப்பா, நீ ஏன்பா 2 தொகுதியில் நிக்கிற? ஏன் 2 ஏன்? நான் கேட்ட கேள்வி 2. அப்பா நீ வந்து உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லை. இந்த மக்கள் என்னை தான் முதலமைச்சர், நான் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்றேன்ல. போற எல்லா இடத்துலயும் என்ன சொல்ற? ஆட்சி அமைப்போம், அமைஞ்சால் என்ன, அமைஞ்சால் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றல்ல. உனக்கு கான்பிடன்ட் இருக்குல்ல. நீ உன்னை இந்த மக்கள் வந்து கடவுளாக பாக்குறாங்கன்னு நினைக்கிறல்ல. அப்படிதான் நினைக்கிற நீ. அப்ப ஏன் ஒரு தொகுதியில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் அவர் 2 தொகுதியில் நிக்க வேண்டியதானே? ஏன் உதயநிதிக்கு நம்பிக்கை இல்லையா? 2 தொகுதியில் நிக்க வேண்டியதானே? எடப்பாடி ஒரு தொகுதியில நிக்கிறாரு, சீமான் ஏன் ஒரு தொகுதியில் நிக்கிறாரு? ஆளாளுக்கு 2 தொகுதியில் நில்லுங்களேன். அப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியும் மக்களுக்கு எப்படின்னா. சரி 2 தொகுதியில் நிக்கிற, எந்த தொகுதியை நீ கான்சன்ட்ரேட் பண்ணுவ? எப்படியோ 2 தொகுதியில நீ ஜெயிச்சிட்டேனே வச்சுக்கிய, உன் பாணியில ஜெயிச்சிட்ட நீ. அப்ப ஒரு தொகுதி விட்டு கொடுப்பியா? 7 நாளுக்கு ரிசைன் பண்ணோம். அப்ப அந்த மக்கள் யாரை நம்பி ஓட்டு போட்டான்? 2 தொகுதி மக்கள்கிட்ட நான் சொல்றேன், பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், இவனை நம்பினீங்கன்னா ஏதாவது உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அங்க மண்ணின் மைந்தர்கள் அங்க போய் பிரச்சனை போயிட்டு இருக்கு திருச்சி கிழக்குல. அங்க பண்ற அதிமுக ஆளும் சரி, திமுக இனிகோ இருதராஜும் சரி, மண்ணின் மைந்தர்கள் வரவே மாட்டாங்க. அவங்க தொகுதிக்கு அன்னைக்கு வந்தா பாருங்க, அதோட அவ்வளவுதான், இனிமேல் பார்க்க முடியாது. இயல்பாகவே விஜயை கட்சி நிர்வாகிகளே பார்க்க முடியல. செங்கோட்டை எத்தனை முறை பார்த்திருக்காரு? கட்சியில சேர்ந்தாரு, எத்தனை முறை பார்த்திருக்காரு?
ஏன்னா யாருமே பார்க்க முடியாது, ஐசோலேட் பண்ணி தனியா இருக்காரு, சொகுசு வாழ்க்கையிலேயே இருக்காரு, இறங்கியே வரமாட்டாரு. அப்படிப்பட்டவரை நீ சட்டமன்ற உறுப்பினரானா நாள் முழுக்க போய் நீ உட்கார்ந்துருக்கணுமே அசம்பிளி ஸ்டேஷன்ல, போவியா நீ? உட்கார முடியுமா உன்னால? அந்த வாழ்க்கை உனக்கு உதவாதுப்பா. அடே எங்க அப்பா சொத்தை விட்டுட்டாரு, சொத்தை வித்துட்டாரு, ஏங்க நீங்க வேற எல்லாத்தையும் அப்படியே இன்ப துன்பங்கள்லாம் விட்டுட்டாரா? என்ன சொகுசு வாழ்க்கை விட்டு டெய்லி பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது தானே? சொகுசு வாழ்க்கை விட்டா என்ன? ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு 5 நாள் ஏன் லீவ் எடுக்கிற? ஏன் லீவ் எடுக்கிற? உனக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரை 10 மணி வரையும், இரவு 10 மணி வரை எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிபந்தனை உண்டுங்க. நீங்க வந்து பாக்குற பார்வைங்க. உனக்கு ஏன் நிபந்தனை தனியா தெரியுதுன்னா, உனக்கு எந்த கன்றாவையும் தெரியல, உன் கூட வரவனுக்கும் தெரியல. எவனாவது ஒருத்தன் போலீஸ் சொல்றத ஃபாலோ பண்றானா? நீ இந்த இடத்துல நில்லுனா நிக்கிறியா? நீ ஏன் நிக்க மாட்டேங்கிற? அப்புறம் உன் பேச்சு எவனா கேட்கறானா? பின்னாடி வராதிங்கடான்ற. நீ என்ன பண்ற? வராதிங்கன்னா என்ன அர்த்தம்? வான்னு அர்த்தம். 1000 ரூபா மோட்டார் பைக் எடுத்து வந்து 1000 ரூபாய் ஆதாரம் காட்டுவானே, 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க, மோட்டார் பைக்ல பெட்ரோல் போட்டு கொடுக்குறான், பின்னாடியே போனோம், பின்னாடி ஊழ்ந்து செத்தா எட்டி பார்க்க மாட்டான். சும்மா 2 மணி நேரம் வந்து கோஷம் போற அந்த இடத்துல நின்று போறதுக்கு 300 ரூபாய். நீ என்னடா அடுத்தவங்களை பத்தி குறை சொல்ற? நீ ஏன் அப்படித்தானே வசூல் பண்ணிட்டு இருக்க? வெளிச்சத்துக்கு வந்துருச்சு எல்லாமே. 1000 ரூபா டூ வீலர் வச்சிருக்கிறவனுக்கு 300 ரூபாய் வந்து 2 மணி நேரம் நின்று போறதுக்கு. அப்ப மற்றவர்களை இப்ப நீங்க நெல்லையில காரி துப்பிட்டானுங்க, அவ்வளவு பஸ், அவ்வளவு வேனு, அவ்வளோ மக்களை வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கான். தூத்துக்குடியில் அப்படியே கூட்டத்தை காமிச்சு ரோடே ஜாம் ஆயிடுச்சு. நீங்க சொல்றீங்க ரோட் ஷோ பயங்கரமா 5 மணி நேரம், 5 மணி நேரம் இல்ல 50 மணி நேரம் கூட பண்ணட்டும், ரிசல்ட் தான் தெரியும். ரிசல்ட் வரும்ல, அன்னைக்கு வெயிட் பண்ணுவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராப்பரான அரசியல் பேசியிருக்காரா? எங்க போனாலும் அவர் வந்து அந்த வழிகள் எங்க நாங்க ஓபன் பண்ணாரு. திமுக எதிர்ப்பு மட்டும் இருந்தா நீ ஆட்சி நடத்திட முடியுமா? திமுக எதிர்ப்பு எங்க ஆளுங்கட்சி குறை சொல்லாங்க. ஸ்டாலினியே சொரிஞ்சு நின்றீங்கன்னா உனக்கு எங்க நீ திருந்துவ? ஆளுங்கட்சி குறை நீ என்ன சொல்லிட்ட? முதல் ஆதாரத்தோட ஏதாவது சொல்லிருக்கியா? சுப்ரீம் கோர்ட்டே தூக்கி போட்ட வழக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, அதுதாங்க இருங்க, அதுதாங்க சொல்றேன் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்ன பொத்தா முதுவா பேசக்கூடாது. நான் தெளிவா கேட்கிறேன், நீங்க தெளிவா பதில் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட்டே தூக்கி போட்ட வழக்கு 1000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு, டாஸ்மாக் ஊழல் வழக்கு, சுப்ரீம் கோர்ட் தூக்கி போடுச்சு. வழக்கு இப்ப இல்ல, தெரியல உங்களுக்கு. மணல் கொள்ள சுப்ரீம் கோர்ட் சிபிஐயே வந்து தூக்கி போட்ட வழக்கு. ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது வழக்கு நடத்தணும், அவங்களை நான் வந்து விசாரிக்கணும்னு சிபிஐ வழக்கு போட்டப்ப சுப்ரீம் கோர்ட் போய் வேலை பாரியான்னுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க ஏங்க, நான் அதாவதுங்க இதான் இந்த தாவே கார்டு வியாதி கொஞ்சம் ஒட்டுச்சுன்னா ஒரு கேள்வி பதில் முடிக்கிறதுக்குள்ள திருப்பி வருவீங்க. இதெல்லாம் தான் அவர் பேசுறாரு. எதெல்லாம் பேசுறாரு? 1000 கோடி ஊழல், மணல் கொள்ளை, அதெல்லாம் ஏற்கனவே தூக்கி போட்டாங்கப்பா. வேற ஏதாவது புதுசா சொல்லு. இந்த ஒருத்தர் சொன்னார், அண்ணாமலை பொட்டியா திரும்ப புகார் ஊழல்னு கொடுத்தாரு, அண்ணாமலையே காணோம், இப்ப தூக்கி போட்டாங்க. அதான் நிதர்சனம். நீங்க சொல்றீங்க அவர் பொன்முடி சீட்டு கொடுத்தாங்களா இந்த வாட்டி? நிக்கிறாரா? அவ்வளவுதான். நீங்கள் நீதிமன்றத்தில் போய் குற்றமற்றவர்னு நிரூபிச்சுட்டு வாப்பா, உனக்கு அதிகாரம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான் செய்ய முடியும். எல்லா கட்சிகளும் தப்புனா தப்பு பண்ணா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். உப்பு தின்றவன் தண்ணி குடிக்கணும்ல. எல்லா கட்சிக்கும் பொருந்தவங்க. அதிமுக அமைச்சர்கள் ஊழலே கிடையாதா? எல்லாம் பரிசுத்தமானவர்களா? அப்புறம் எப்படி கூப்பா கிருஷ்ணன் சேர்த்துக்கிட்ட நீ? யோகி சிகாமணி கூப்பா கிருஷ்ணன் மேல ஊழலே இல்லையா? நல்லவர் அவரு, நேர்மையாளரா? இந்த இப்ப பாருங்க, தேர்தல் பறக்கும்படி 50 லட்சம் ரூபாய் அவர் வீட்டுல பதுக்கி இருக்காங்க, காசை பறிமுதல் பண்ணிருக்காங்க. யார் வீட்டுல? கூப்பா கிருஷ்ணன் மச்சன வீட்டுல. தேர்தலுக்கு வந்து வாக்காளர் கொடுக்குற காசுன்ட்டு யோகி சிகாமணி இந்த டபரா செட்டு தட்டு முட்டு சாமா இலவசங்கள் வேணான்னுவாங்க. ஆனா இவரே இலவசம் கொடுப்பாராம். நான் வந்தா 2500 ரூபாய் தருவேன். இந்த பசங்க தான் சொல்லுது இலவசம் வேணும். இந்த அருண்ராஜன் ஒரு IRS, அந்த IRS படிச்சானா இல்ல எங்கன்னா வந்து இந்த கோயிலா போய் எதனா வந்து இந்த இது பஜனை கேட்டு வந்தாரான்னு தெரியல. இலவசங்கள் வேணான்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரு தான் முதல்ல ஸ்டிக்கர் ஒட்டி டபரா செட் கொடுக்குறாரு. அது மாதிரி எல்லா கட்சிகளிலும் இருக்கிற பிரச்சனைகளை இவர் ஃபாலோ பண்றாரு. அதான் அந்த கட்சியில் இருக்க மாதிரியே நம்மளும் காப்பி அடிக்கணும்னு. உதயநிதி ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னா உடனே இவர் ஒரு விஷயம் பண்ணுவார். கேட்டா நாங்க தான் ரேம்ப் வாக் பண்ணோம், அதை அவர் காப்பி அடிச்சாருன்னு சொல்லுவார். அப்ப குழந்தையெல்லாம் மேலே ஏத்துறாருன்னு இவர் குழந்தைய தூக்கி தலைமையில உட்கார வச்சுக்கிட்டாரு. அது வரைக்கும் பொதுமக்கள் கிட்ட வந்தா கூட கண்ணாடி ஏத்திப்பார். ஏன்னா அவங்க எல்லாம் தீண்டத்தகாத ஆள். நீங்க அடிப்படையில் என்னவா இருக்கீங்களோ அதுதான் கண்ணாடி மாதிரிங்க. நீங்க சொகுசு வாழ்க்கையை விட்டு இறங்கி வராத வரைக்கும் விஜய் எங்க போனாலும் கூட்டம் வருவதை காட்டுகிறார்கள். இது கூட்டப்படுகிற கூட்டம், தன்னெழுச்சியான கூட்டம் இல்ல. நான் எல்லா இடங்களையும் சொல்ற விஷயம் தான். ஆனா அதுக்கு ஆதாரம் இருக்கான அந்த நேத்து வெளியிலே வந்துருச்சு. எல்லாரும் எடுத்து போட்டாங்க.
இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அடிப்படையில் அரசியலே தெரியல உங்களுக்கு. அரசியல் தெரியாம தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லா வேட்பாளரையும் செலக்ட் பண்ணேன்னு சொன்னார். நானே தேர்ந்தெடுத்தேன்னாரு. கஞ்சா வியாபாரி, ஊடு மூந்து அடிக்கிற ரவுடி பைய, மொல்ல மாதிரி பையன், முடிச்ச வைக்கிறவன், ராத்திரி 12 மணிக்கு மகளிர் அணி வீட்டுக்குள்ள பூந்து போற மாவட்ட செயலாளர், இவெல்லாம் வேட்பாளர். இதை விளங்குமா? இது விளங்குமாங்க? ஏதாவது பதில் சொல்லணுங்க நீங்க. ஏன்னா இப்படிப்பட்டவர்களை நான் வச்சுக்கிட்டு நான் தூய ஆட்சி கொடுப்பேன் நீ சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், நீ அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. விஜய் அரசியல் வரக்கூடாதுன்னு நான் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் நீ வருகிற அரசியலை கத்துக்கிட்டு வான்னு சொல்றேன். வந்த உடனே நான் எம்ஜிஆர்ன்றிய, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி பேரை சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா? மற்றும் பலர் ஆண்ட கட்சி பாது. இன்னைக்கு களத்தில் இருக்கிறது யார் தெரியுமா? திமுக, அதிமுக தான். டிவிகே எல்லாம் கிடையாது. டிவிகே வெர்சஸ் டிவிகேவா மாறி போச்சு. இப்ப டிவிகேவா ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கேன்னு பேசுறாருல, அது கிடையாது. களத்துல அதிமுக திமுக தான் களத்துல இருக்கு. களத்துல இருக்கிறவங்க சண்டை வந்து டிவிகே தான் போகுது. ஏன்னா வேட்பாளர்களுக்கு சீட்டு கொடுக்கல, எதிர்பார்த்தவனுக்கு கிடைக்கல, காசு வாங்கி சீட்டு கொடுத்துருக்கான். நீ யோகிய சிக்காமணி ஒத்த பைசாவை நான் தொடமாட்ட மக்கள் பணின்ற நேர்மையா சொல்லு. நீ சீட்டு கொடுத்த அத்தனை பேர் காசியை வாங்காம சீட்டு கொடுத்த 120 பேர் வேறு கட்சியில் வந்தவன், பிஜேபி காரன், அதிமுக காரன், சீட்டு கிடைக்காதவன், வந்தவன் போனவன், தோளான் துருப்தி, தொழிலதிபர் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருக்க. இவன் எப்படி உனக்கு வந்து விசுவாசமா இருப்பான்? போட்ட காசு எடுத்து தானே பார்ப்பான். ஜெயிக்க மாட்டானுங்க, அது வேற விஷயம். இதுதாங்க நடக்குது. நீங்க தாவேகா மக்கள்கிட்ட ஒரு தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்க மாதிரி காமிக்க முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சி பல்ல காட்டி சிரிக்குது. பொம்மையை வச்சு விளம்பரம் தர்றானுங்க. இவர் வரமாட்டாரு தெரிஞ்சு போச்சு நிறைய பேருக்கு. கட் அவுட் வச்சுட்டு போய் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. இதை நினச்சவன எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அதாவது 2016 வருஷம் அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. ஜெயலலிதா செத்த உடனே மாஃபா பாண்டியராஜன் ஒரு ஆள் இருக்கார். அவர் அந்த ஆவடி தொகுதியில் ஒரு வேட்பாளர் கொடுத்தாங்க. அவர் நின்னாரு. அவர் அந்த பிரச்சார வேன் முன்னாடி அந்த அம்மா சவப்பெட்டியில் வச்சிருந்தப்ப தேசிய கொடி போத்தி ஜெயலலிதா சவப்பேட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய பொம்மையை ஒன்று வச்சுட்டு ஓட்டு கேட்க போனாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. கேவலமா இல்லை? இதே பாணியை விஜய் வரமாட்டார் தெரிஞ்சு போச்சு. காசு வேற கொடுத்துட்டானுங்க. விஜய் வரமாட்டார். அப்ப என்ன பண்ணலாம்? விஜய் மாதிரியே செட் பண்றா பொம்மையை அப்படின்னு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, மதுரையில் இருக்கிற இந்த தாவேகா ரசிக குஞ்சுமணிகள் தற்குறிகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, ஐடி கார்டு கொடுக்குற நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்தினானுங்க மதுரையில். இப்போ நெட்டில் தேடி பாருங்க இருக்கும். பொம்மை விஜய் பொம்மையை நிறுத்திட்டானுங்க. அட்டை விஜயை நிறுத்திட்டானுங்க. நிறுத்திட்டு அது கையால் வாங்குற மாதிரி இது மதுரைக்காரங்க பண்ணாங்க. மதுரைக்காரங்க வீரத்துக்கு பேர் போனவங்க, பாசத்துக்கு பேர் போனவங்கனால இந்த தற்குறி கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது மதுரைக்காரங்க மேலே நிறைய பாசம் இருக்கு. என்ன பண்றதுங்க? இது மாதிரி அங்கதான் ஆரம்பிச்சு வச்சாங்க. அந்த அட்டை விஷயத்தை, அந்த கட் அவுட் கலாச்சாரத்தை இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, பிரச்சாரத்துக்கு எடுத்துட்டானுங்க. ஒரு 50 சிலையை செஞ்சுட்டானுங்க. பூரா வேன் மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டானுங்க. அசிங்கமா இல்லை? உனக்கு என்ன வயசு? 70 வயசுல ஒரு பக்கம் எடப்பாடி, 74 வயசுல ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஊரா போயிட்டு இருக்காங்க. 52 வயசு 53 வயசு தான். 51 வயசா 52 வயசா, அது வயசுலயே குழப்பம். இங்க 52 அங்க 51 பஞ்சாயத்து. நீ போனா என்ன பிரச்சனை உனக்கு? அது என்னங்க, காலையில போய் சாயங்காலம் ஓடியாந்துடுற. என்ன பிரச்சனை? திருநெல்வேலிக்கு போனாலும் சாயங்காலம் 6 மணிக்கு மேல தங்க மாட்டேங்கிற. கடைக்கோடிங்க. நானா சினிமா துறையில் இருக்கிறதுனால ஒரு படம் ரிலீஸ் அப்படின்னு சொன்னா அப்பெல்லாம், இப்ப இல்ல, அப்பெல்லாம் வந்து பெட்டி கொடுப்பாங்கன்னா முதல்ல கன்னியாகுமரி கொடுத்து அனுப்புவாங்க. பாக்ஸ் முதல்ல அங்கதான் போவோம். கடைசியா விடிய காலையில் தான் சென்னைக்கு பெட்டி கொடுப்பாங்க, பிலிம் பாக்ஸ். அப்பெல்லாம் ஏன்னா அது ரொம்ப தூரமா இருக்கிறதுனால முதல்ல அவங்கள கிளியர் பண்ணுவோம், அவங்க கிளம்பி போட்டோம்னு அனுப்புவாங்க. அந்த மாதிரி நீ வந்து திருநெல்வேலிக்கு போனாலும் சரி, நெல்லை சீமைக்கு போனாலும் சரி, தூத்துக்குடிக்கு போனாலும் சரி, ராத்திரியா ஓடியாந்துடுற மெட்ராஸ்க்கு. அப்படி என்னதான் நீ வந்து பனையூர் பங்களாலையும் நீலாங்கரை பங்களாலையும் வச்சிருக்கேன்னு தெரியல. கேட்டா எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னந்தனி ஆளு தள்ளி நின்று பாரு 8 கோடி பேரு. நல்லா இருக்கு இது. கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.